17வது ശ്ലോകം. ക്ഷീയമാണേ സ്വസംബന്ധേ ഏകഃ അസ്മിൻ ബഹുഭിഃ യുധാ ചിന്താം പരാം ജഗമ ചിന്താം പരാം ജഗാമ ആർത്തഃ സ രാഷ്ട്ര പുരഭാന്തവഃ ക്ഷീയമാണേ സ്വസംബന്ധേ ഏകസ്മിൻ ബഹുഭിർയുധാ ചിന്താം പരാം ജഗാമാർത്ത സ രാഷ്ട്രപുരബാന്ധവഃ സ രാഷ്ട്രപുരബാന്ധവഃ. പുരഞ്ജനനോട് രാഷ്ട്രം, പുരഞ്ജനനോട് ശരീരം, പുരഞ്ജനനോട് ബന്ധുജനങ്ങൾ എല്ലാരുമേ അന്തരാഷ്ട്രത്തോട് കൂടിയിട്ട്, ശരീരത്തോട് കൂടിയിട്ട്, ബന്ധുജനങ്ങളോട് കൂടിയിട്ട് പുരഞ്ജനൻ அப்படிங்கிற ஜீவாத்மா வசிக்கிற ശരീരത്തിൽ இருக்கிற എല്ലാരും பிரஜாகரன் தளர்ந்து போனதால சங்கடப்பட்ட. பிரஜாகரன் இல்லைன்னா அவளுക്കൊന്നും அங்க இருக்கிறதுக்கு சாதிக்காது. அதனால அவ எல்லாருக்கும் சங்கடம் வந்தது. ஆர்த்த சிந்தாம், ரொம்ப துக்கிச்ச சிந்தாபாரத்தோடு கூடிட்டு அவ ஜகாம அப்படி சங்கடப்பட்டு ஆகி தீர்ந்தா. பிராணனில்லாதக்கு, சரீரமில்லாதக்கு எப்படி இருப்போம் அப்படின்னு சிந்திச்சு விஷமிச்சா. ബഹുവിഹി യുധ, നിറയെ ആളുകൾ കിട്ട 720 പോരാളികൾ കിട്ട യുദ്ധം ചെഞ്ചതാല് സ്വസംബന്ധേ പ്രജാകരൻ പ്രജാകരനുക്കായിട്ട് ഏകഹ തന്നന്തനിയാ യുദ്ധം ചെഞ്ച കാരണമായിട്ട് ക്ഷീയമാണേ ரொம்ப தளர்ந்து போயிட்டார். பிராணனுக்கு வேற யாரையும் செட்டி சேர்த்துக்கிறதுக்கு சாதிக்காது யுத்தம் பண்றதுக்கு. ആരാതും പോയി ഹെൽപ്പ് പண்றேன்னு சொன்னாலும் അവളാലെ ഒന്നും പഞ്ചപ്രാണനോട് വേലയെ பண்ண പറ്റാது. அதனால பஞ்சப்பிராணன் தன்னந்தனியா யுத்தம் பண்ணி அந்த போராட்டத்துல தளர்ந்து போனார். பஞ்சப்பிராணன் தளர்ந்தோன அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற பந்துஜனங்களும் எல்லாமாயிட்டு புரஞ்சனன் ரொம்ப தளர்ந்து போய் சங்கடப்பட்டார். இனி இந்த சரீரம் எப்படி நிலநிற்கும்? 18வது ஸ்லோகம். சஹ ஏவம் புர்யாம் மதுபுக் பஞ்சாலேஷு ஸ்வபார்ஷதைஹி உபநீதம் பலிம் கிருஹணன் ஸ்திரீஜிதஹ ந அவிதத் பயம். ச ஏவம் புர்யாம் மதுபுக் பஞ்சாலேஷு ஸ்வபார்ஷதைஹி உபநீதம் பலிம் கிருஹணன் ஸ்திரீஜிதோ நாவிதத் பயம்.
പഞ്ചാലേഷു പുര്യാം, பஞ்சால ராஜ்யமான சரீரம். பஞ்சால ராஜ்யம் அப்படிங்கிற அந்த புரியில சரீரத்துல ஸ்வபார்ஷதைஹி புரஞ்சனனோடு சேவகர்கள் உபநீதம் கொண்டு வந்து கொடுத்த பலிம், டாக்ஸ் அப்படி இல்லைன்னா கப்பம், கிருஹணன் അതെല്ലാം സ്വീകരിച്ചിട്ടുണ്ട്. അതായത് 10 ഇന്ദ്രിയങ്ങൾ കൊണ്ടുവന്ന് കൊടുക്കുന്ന വിഷയങ്ങളെ, പഞ്ചേന്ദ്രിയങ്ങൾ കർമ്മേന്ദ്രിയങ്ങൾ വഴി കൊണ്ടുവന്ന് കൊടുക്കുന്ന വിഷയങ്ങളെ മനസ്സാലെ സ്വീകരിച്ച് മധുബുക്ക് ലഹരി പദാർത്ഥങ്ങളെ ഭക്ഷിച്ച് അഹങ്കാരഭാവത്തില് ഇരുന്നുണ്ട്. സഹ ഏവ തളർന്നു പോനെ, பஞ்சப்பிராணன் தளர்ந்து போன அந்த துக்க அவஸ்தையில இருக்கிற புரஞ்சனனே, ஸ்திரீஜிதா ஸ்திரீக்கு அடிபணியறவனாயிட்டு மனைவியாயிருக்கிற அஜ்ஞான புத்தியை சொல்லறதெல்லாம் கேட்டு அதுபடி நடக்கிற ஜீவாத்மாவான புரஞ்சனன் பயம் ந அவிதது, பிராணபயத்தை மறந்து போயிட்டாரே. சண்டவேக டீம் கிட்ட யுத்தம் செஞ்சு பிரஜாகரன் தளர்ந்து போனான். பிரஜாகரன் அப்படிங்கிறது பஞ்சப்பிராணன். இப்படி ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும் அப்படின்னு புரஞ்சனன் நினைக்கவே இல்லை. சரீரம் நசிக்கிறதாக்கும் அப்படிங்கிற அறிவு புரஞ்சனனுக்கு இருக்கலை. எப்பவும் சிரஞ்சீவியாயிட்டு இந்த சரீரம் உண்டாகும் அப்படின்னு நினைச்சு அகங்காரத்தோடு கூடி இருந்தான். இப்ப இதா பிரஜாகரனுக்கு முடியலை, தளர்வு வந்துடுத்து. அதனாலேயே சரீரம் தளர்ந்து போச்சு. இருந்தா கூட அந்த அவஸ்தையிலையும் புரஞ்சனன் லௌகீக சுகபோகங்களில முழுகிண்டு பிராணபயத்தை மறந்து நடந்தான். பத்தொன்பதாவது ஸ்லோகம். காலஸ்ய துஹிதா காஜித் த்ரிலோகீம் வரம் இச்சதி பர்யடந்தீம் ந பர்ஹிஷ்மன் பிரத்யனந்ததா கச்சன. காலஸ்ய துஹிதா காஜித் ത്രിലോകീം വരമിച്ഛതി പര്യടന്തീം ന ബർഹിഷ്മൻ പ്രത്യനന്ദത കശ്ചന. பர்ஹிஷ்மன் பிராச்சீன பர்ஹிசே அப்படின்னு நாரத முனி கூப்பிட்டு சொல்றார். காலஸ்ய காலத்தோடு 110 പുത്രികളിലെ കാജിത് ഏതോ ഒരു ദുഹിതാ പുത്രി വരം ഇച്ഛതി തിരുമണം പണിക്കണം அப்படின்னு ആശപ്പെട്ടുണ്ട്. ഒരു വരനെ തേടിയുണ്ട്. അവൾ ത്രിലോകീം 14 ലോകങ്ങൾ ഇൻക്ലൂഡാണ്. ത്രിലോകം മുഴുവനും இந்த പ്രപഞ്ചം മുഴുവനും പര്യടന്തി ചുറ്റിക്കറങ്കറ. തനക്ക് സൂട്ടബിളാன കണവർ ആരാക്കും அப்படின்னு தேடி தேடி அலைஞ்சு நடந்த. கஷ்டன ந பிரத்யனந்தத ஒருத்தரும் அவளை திரும்பி பார்க்கலை, ரெஸ்பான்ஸ் பண்ணலை. யாருமே அந்த காலத்தோடு புத்திரியை சீகரிக்கிறதுக்கு ஓகே சொல்லலை. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யாரும் சொல்லலை அப்படின்னு நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹித்துக்கிட்ட சொல்றார். காலத்தினால வர ஜரானரகளை ஆராக்கும் ஸ்வீகரிப்பா. வார்த்தக்கியம் அப்படிங்கிற ஜரை அப்படிங்கிற காலபுத்திரிய ஆரும் സ്വീകരിക്കலை. ജരയാക്കും அந்த കാലത്തോട് പുത്രി. വാർദ്ധക്യ അവസ്ഥയെ ആര് സ്വീകരിപ്പാ? വാർദ്ധക്യ അവസ്ഥയിലെ ശരീരം തളരും. ഇത്രകാലം
அலங்காரம் பண்ணிட்டு நடந்த சரீரம் இனி அலங்கரிச்சானா ஜோக்கர் மாதிரி தோண வைக்கும். பல்லு விழுந்து, தோலெல்லாம் சுக்கி சுழிஞ்சு, முடியெல்லாம் வெளுத்து, கண்களெல்லாம் பிரகாசிக்காதக்கி, காது கேட்காதக்கி, பல்லில்லாததுனால அந்த மோனையை காட்டி சிரிச்சுண்டு நடக்கிறதுக்கும் அஸ்பஷ்டமாயி பேசுறதுக்கும் சாதிக்கிற அவஸ்தை வந்து சேரும். இந்த அவஸ்தை ആരാക്കും വിരുമ്പുവാ? കൈകാലുകൾ ഇത്ര നാളേക്ക് ഓടി ഓടി നടന്നിട്ടിരുന്നത്, എന്നെല്ലാം വേലകളാക്കും இந்த கையால பண்ணினது, இப்போ ஒன்றுக்கும் பற்றலை. முடியலையே முடியலையே அப்படின்னு உட்காரத்துக்கு தோணுறது, உட்காந்தானா படுத்துக்க தோணுறது, படுத்துண்டானா நடக்க தோணுறது. ദിനചര്യകളോട് കൂടിയിട്ട് നമുക്ക് ജീവിக்கிறதுக்கு കൂടിയും நம்மளோட ദിനചര്യകളെ നടத்துறதுக்கு കൂടിയും ആരാതും ഹെൽപ്പ് பண்ண வேண்டியிருக்கு. സ്വയമായിട്ട് ഒരു ടംബ്ലർ தண்ணி கூட கையால் எடுத்து குடிக்க முடியல, கையெல்லாம் இப்படி கிடுகிடா கிடுகிடான்னு ஆடுறது. இப்படி இருக்கிற வார்த்தக்கிய அவஸ்தையை ஆராக்கும் விரும்புவா? அதனாலேயே ஜரா அப்படிங்கிற வார்த்தக்கிய அவஸ்தை, அந்த காலத்தோடு புத்திரி, அவளை ஆரும் மனைவியாயிட்டு சீகரிக்கலை பிராச்சீன பர்ஹிசே அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்றார்.